அதுக்கப்புறம் 2011 நாங்க அப்போ இல்ல, நாங்க ஆட்சியில் இல்ல. ஒரு வருஷம் என்னப்பா என்ன அவசரம், அவ்வளவு உணர்ச்சி படுறீங்க என்ன? அது நான் தான் உணர்ச்சி வசப்படணும். டென்ஷன். தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடு. இல்ல இல்ல தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா. இல்ல இல்ல நிச்சயமா நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. நாங்க மோடி கிட்ட கேட்டு இருக்கிறோம், இனியும் கேட்க போறோம், நிச்சயமா செய்ய போறோம். திருப்தியாப்பா, திருப்தி தானே? ரைட். சென்சஸுக்கும் சர்வேக்கும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. சென்சஸ்ல வந்து ஒன்லி தலை கணக்கு தான் வரும். இந்தியா ஃபுல்லா எடுக்கணுங்க. அது ஒரு காலம் என்ன ஓபிசியா, ஓபிசில என்ன ஜாதி, அவ்வளவுதான் வரும், காலம் வரும். சர்வேல தான் அதுல இந்த கம்யூனிட்டியா, ஓபிசியில இங்க தமிழ்நாடு எம்பிசியா, எம்பிசில என்ன கம்யூனிட்டி, மீனவர் கம்யூனிட்டியா, மீனவர் கம்யூனிட்டில எங்க எந்த ஏரியா, அதுல வந்து என்ன வீடு, எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, குடிசையில் இருக்கிறீங்களா, அல்ல வீட்டுல டாய்லெட் இருக்குதா, தண்ணி பைப் தண்ணியா, இல்ல கிணறா, போரா, அவங்க எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல பைக் வச்சிருக்காங்களா, கார் வச்சிருக்காங்களா, அவங்க அரசு வேலையில இருக்கிறாங்களா, இது எல்லாமே வந்து ஸ்டேட் தான் எடுக்க முடியும். சென்ட்ரல்ல எடுக்கிறது வாய்ப்பே கிடையாது. இந்த டீடைல் சென்ட்ரல் எடுக்க முடியாது, ஸ்டேட் தான் எடுக்க முடியும். முதலமைச்சர் சட்டசபையிலே 2023 சொல்லியிருக்கிறார், நிச்சயமா நாங்க செய்வோம்னு. அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு நாள் இருந்துட்டோம். இப்ப வந்து நிச்சயமா ஏமாத்திருக்காங்க, உறுதியா ஏமாத்திருக்காங்க. ஆனா நிச்சயமா இதுல வந்து விளைவுகளை சந்திப்பாங்க. கண்டிப்பா நம்பகமான தகவல் தான் தருவாங்கன்னு நம்புறோம். ஆனாலும் கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்ச்சியில 2010 இருந்து 22க்குள்ள தேர்ச்சி பெற்றவர்கள் 19.5% வந்து வன்னியர்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமே 20% தான். 10 வருஷத்துல தேர்வானதுல 19.5 வன்னியர்ங்கிறது பெரிய முரண்பாடா இருக்கு. அதான் சொல்றேன், இதுதான் நீங்க இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கணும். நீங்க அது யார் கொடுத்தானே நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு யார் கொடுத்தா உதவு தான் சொல்லணும். இந்து ஆபீஸ் யாரு இந்த செய்தி கொடுத்தான்னு சொல்லணும். உதவு சொன்னா நான் கேஸ் போட்டுலாம் அவங்க மேல. எதிர்க்கிறாங்க. அப்போ எதிர்க்கிறாங்கன்னா இவங்க வந்து அதிகமா 10% எதிர்க்கிறாங்க. இவங்க விட்டுட்டு போக சொல்லலாம்ல. நாங்க கேட்கறது 10 தானே கேட்கிறோம். 10% ஆகோ, அவங்களுக்கு 12%, 13% கிடைக்குது அப்படின்னு இவங்க சொல்றது. நாங்க கேட்கறது 10 தானே கேட்கிறோம். நல்லதுதானே, அவங்களுக்கு நல்லது தானே. அது மீதி இருக்கிற 9.5% அவங்களுக்கு கிடைக்கும்ல. அப்புறம் ஏன் எதிர்க்கணும் வச்சுக்கீங்களா? 3.44% தான் டிஎன்சி உடைய பாப்புலேஷன் தமிழ்நாட்டில். ரைட் ஃப்ரம் 30 வருஷம் 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டேட்டா எல்லாம் இருக்கு அல்ல. ஆனா அவங்களுக்கு அவங்க பாப்புலேஷனோட 2.5 மடங்கு அதிகமா இடம் வாங்கிட்டு இருக்காங்க. சமூகம் என்ற வார்த்தையை ஏன் நம்ம சாதியின் பயன்படுத்தக்கூடாது? சாதியின் பயன்படுத்தினா சாதி என்பது அடுக்குன்னு சொல்லி இது மூலமா ஒரு மாற்றம் வரலாம் இல்லைங்க? நிச்சயமா. ஏதாவது எங்க நோக்கமே வந்து சாதியை வந்து ஒழிக்கணும். இதுதான் எங்க கட்சி தொடக்கத்தில் வந்து கட்சியினுடைய கொள்கை. எப்படி நீங்க ஒழிப்பீங்க? ஏன்னா காலங்காலமா இது வந்து 500-600 ஆண்டு காலமாக சாதியை இன்னைக்கு சமூக அநீதிகள்லாம் நடந்துட்டு வரும். இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு வருது. இதுல எங்களுடைய நோக்கமே அதுதான். எப்படி நீங்க அழிப்பீங்க? இடியில் இருக்கிற வேலை வாய்ப்பு கொடுங்க, படிக்க வச்சு முன்னே ஆட்டோமேட்டிக்கா ஒழிஞ்சிடும். திமுக கிட்ட கேளுங்க, அண்ணா திமுக கிட்ட கேளுங்க. ஏன் வந்து அதிகமா சாதி இருக்கிற இடத்துல அவங்க தான் எம்எல்ஏ, ஏன் அந்த அவங்க தான் அமைச்சர்கள் அந்த மாவட்டத்தில் ஏன் கொடுக்குறாங்க? திமுக கிட்ட கேளுங்க. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சொன்னீங்க அதுல வந்து டிஎன்சி சமூகங்கள் 3.44 இருக்கு. ஆனா எண்ணிக்கையில வந்து கூடுதல் 2 மடங்கு அதிகமா அவங்களுக்கு கிடைக்குது. அதே நேரம் பின்தங்கி நீங்க ஒரு பட்டியல் வெளியில முத்தரையர், மலைக்குறவர்
மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களும் டிஎன்சில தான் இருக்காங்க. ஆனா டிஎன்சி இல்ல அதுல என்னன்னா நடந்ததுதான். இப்போ நாங்க தணிகாச்சலம் ரிப்போர்ட் அது வந்து ஒண்ணு பண்ணல தான் சேர்த்துட்டாங்க கூட 7 டிஎன்சி பிளஸ் இவங்க எல்லாம் சேர்த்திருக்காங்க. நீங்க மீனவர்கள் எல்லாம் டிஎன்சில சேர்க்க முடியும் வரணும்னு சொல்லிட்டு அது ஒரு உள்ள ஏகப்பட்டு நடந்திருக்குது. அதுல பின்தங்கிய நிலை. ஏதாவது நீதிமன்றத்தில் என்ன கேட்கறாங்கன்னா ரெண்டுமே சோசியல் பேக்வர்ட்னஸ் கேட்கறாங்க பிளஸ் பாப்புலேஷன் ரெண்டுமே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணணும். இன்அடிக்குவசினா என்ன? நீங்க முதல்ல பாப்புலேஷன் எடுங்க, எவ்வளவு இருக்கிறாங்கன்னு, எவ்வளவு சோசியல் சமூக பிந்தைய நிலையில் இருக்கிறாங்க ஜஸ்டிஃபை பண்ணி நீங்க கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. உள்ளி பாப்புலேஷன் வச்சு கொடுக்க முடியாது. பீகார்ல அதனாலதான் பாப்புலேஷன் வச்சு இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த இடஒதுக்கீடு. அதனாலதான் அதை ஸ்டே பண்ணிருக்காங்க. அதுல இன்அடிக்குவசி வந்து சரியான முறையில் கணக்கு பண்ண அது வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அதுல இருக்கிற இவ்வளவு இருக்கணும் பிளஸ் இன்அடிக்குவசி இருக்கு. ரெண்டுமே பேக்வர்ட்னஸ் இருந்தா ரெண்டும் சேர்த்து பண்ணணும். இப்போ நீங்க யாரு கொடுங்க, டெஃபினட்டா கிடைக்கணும். நான் சொன்னேன் 30 சமுதாயம் கிடைக்கலையே, கொடுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லு, யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு நாங்க இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. 115 சமுதாயத்துல 114 சமுதாயம் ஒரு துரும்பு கூட கிள்ளி போட்டது கிடையாது. ஒரு கை கூட அசைஞ்சு கிடையாது போராட்டத்தில். ஒரு கேஸ் கூட அவங்க மேல விழல. அதெல்லாம் வேற கேஸ் வாங்கினது, அடிபட்டது, ஜெயிலுக்கு போனது, சேர்த்தது, இறந்து எல்லாமே ஒரு சமுதாயம் தான். ஆனா கேட்கறது வந்து நிச்சயமா எல்லாத்துக்கும் கொடுங்க. அதுல இன்னும் கிடைக்காதவங்களுக்கு கொடுங்க. அப்ப எப்படி நீங்க கொடுப்பீங்க தெரியணும் இல்ல முதல்ல உங்களுக்கு. அது தெரியறதுக்கே இவங்க வந்து அது ஏதோ ஒண்ணு ரகசியம் மாதிரி, ஏதோ ஒன்று பரம ரகசியம் மாதிரி அது மூடி வரைச்சி பண்ணிட்டு இருக்குது தானே நான் கேட்கிறேன். வெளிப்படுத்துங்க. ஆர்டிஐல உங்களுக்காக வெளியில சொல்றீங்க, முழுமையா டேட்டா நீங்க வெளியில கொண்டு வாங்க. என்ன செய்ய முடியாது. நாங்க கேட்கறது சர்வே கேட்கறோங்க. தெளிவா நீங்க புரிஞ்சுக்குங்க. நாங்க கேட்கறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே எடுங்க. பீகார்ல எடுத்த மாதிரி சர்வே எடுங்க. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா சொல்லி பாத்தீங்கன்னா 2026 நடக்கலாம். தள்ளியும் போலாம். டீலிமிட்டேஷன் முடி சென்சஸ் எடுக்கணும்னு தள்ளியும் போலாம். அதெல்லாம் அது நிச்சயம் கிடையாது. இல்ல ஆனாலும் இது சர்வே எடுத்து நீங்க இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கல. நான் சென்சஸுக்கும் சர்வேக்கும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. சென்சஸ்ல வந்து ஒன்லி தலை கணக்கு தான் வரும். இந்தியா ஃபுல்லா எடுக்கணுங்க. அது ஒரு காலம் என்ன ஓபிசியா, ஓபிசில என்ன ஜாதி அவ்வளவுதான் வரும், காலம் வரும். சர்வேல தான் அதுல இந்த கம்யூனிட்டியா, ஓபிசியில இங்க தமிழ்நாடு எம்பிசியா, எம்பிசில என்ன கம்யூனிட்டி, மீனவர் கம்யூனிட்டியா, மீனவர் கம்யூனிட்டில எந்த ஏரியா, அதுல வந்து என்ன வீடு, எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, குடிசையில் இருக்கிறீங்களா, அல்ல வீட்டுல டாய்லெட் இருக்குதா, தண்ணி பைப் தண்ணியா, இல்ல கிணறா, போரா, அவங்க எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல பைக் வச்சிருக்காங்களா, கார் வச்சிருக்காங்களா, அவங்க அரசு வேலையில இருக்கிறாங்களா, இது எல்லாமே வந்து ஸ்டேட் தான் எடுக்க முடியும். சென்ட்ரல்ல எடுக்கிறது வாய்ப்பே கிடையாது. இந்த டீடைல் சென்ட்ரல் எடுக்க முடியாது. அதுல ஸ்டேட் தான் எடுக்க முடியும். அதுல யாரு கிடைச்சிருக்கு? அதான் போய் இந்த சந்திப்பே அதுக்கு தானே சொல்றேன். பொய், அதாவது இந்த சந்திப்பே வந்து அப்பட்டமா பொய் சொல்றாங்கன்னு தான் இந்த சந்திப்பை நான் சொல்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல ஒரு இல்லைங்க. அதாவது இதுல எப்படின்னா செலக்டிவா குரூப் 4 கான்ஸ்டபிள் எடுத்திருக்காங்க. கான்ஸ்டபிள்ல சில வருஷத்துல 10% கிடைச்சிருக்குது, 10% கிடைச்சிருக்குது.
டிஎஸ்பி எத்தனை சொல்லல, கிளர்க் சொல்றாங்க, டெபுட்டி கலெக்டர் எத்தனை சொல்ல மாட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எத்தனை சொல்ல மாட்டாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் இதுல சொல்ல மாட்டாங்க, HRNC எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன், இப்போ அதுல இல்லாதனால தான் இன்னைக்கு வந்து 109 உயர் காவல்துறை போலீஸ் ஆபீசர்ல ஒண்ணுதான் இருக்கிறாங்க ஐஜி லெவல்ல. தமிழ்நாட்டில் மொத்தம் 14% மக்கள் தொகையில ஒரு ஐஜி லெவல் ஆபீசர் தான் இருக்குன்னா இது எவ்வளவு சமூக அநீதி இது. என்னம்மா பண்ணிருக்கிறோம், நாங்க பண்ணிருக்கோம், இன்னும் கொடுக்கல, நிறைய ரிஜெக்ட் பண்ணிருக்கிறோம். ஏன் அவங்க சொல்றது தானே. இப்போ அவங்க இல்ல, அதாவது என்னன்னா எங்களுக்கு தகவல் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தகவல் இல்ல, வரல, இல்ல சேகரிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான் வருது, ரிப்ளை வருது எங்களுக்கு. ஐயாவே கேஸ் போட்டாரு ஹைகோர்ட்ல, அது வந்து இல்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கேஸ். ஏன் என்னன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா, அந்த தகவல்லாம் வெளியில வந்துச்சுன்னா சமுதாயங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இதுதான் தமிழக அரசு வாதம் பண்ணாங்க ஹைகோர்ட்ல. கண்டிப்பா நம்பகமான தகவல் தான் தருவாங்கன்னு நம்புறோம். ஆனாலும் கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்ச்சியில 2010 இருந்து 22க்குள்ள தேர்ச்சி பெற்றவர்கள் 19.5% வந்து வன்னியர்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமே 20% தான். 10 வருஷத்துல தேர்வானதுல 19.5 வன்னியர்ங்கிறது பெரிய முரண்பாடா இருக்கு. அதான் சொல்றேன், இதுதான் நீங்க இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கணும். நீங்க அது யார் கொடுத்தான்னு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு யார் கொடுத்தா, உதவ் தான் சொல்லணும். இந்து ஆபீஸ்க்கு யாரு இந்த செய்தி கொடுத்தான்னு சொல்லணும். உதவ் சொன்னா நான் கேஸ் போட்டலாம் அவங்க மேல. இல்ல இன்னொன்னு கூட அதுலயே நீங்க இன்னொரு காலம் பண்ணுங்க. மொத்தம் இருக்கிறது 17 இடங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 17ல வந்து எம்பிசி வந்து 7ன்னு போட்டிருக்காங்க. அதுலயே இருக்கு 7 பேர் எம்பிசின்னு. எப்படி 17ல வந்து எம்பிசி மொத்தம் எப்படி 7 வரும்? 20க்கு மேல போகும்ல. அதுலயே தப்பு இல்ல அப்ப சொல்றது. அப்போ இது எல்லாமே குக்ட் அப் ஃபேக்ட்ஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல போனோம் இல்ல, நாங்க வந்து இது வந்து இவங்க கொடுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து முதலமைச்சர் வந்து இது வந்து நாங்க கணக்கெடுக்கிறோம், பண்றோம், டேட்டா வச்சு நாங்க ஜஸ்டிஃபை பண்றோம் ஒவ்வொரு முறையும் சொல்லியே கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் நாங்க அமைதியா சரி பண்ணுவாங்கன்னு அந்த ஒரு சட்டசபையிலே சொல்லியிருக்காரு முதலமைச்சர். சட்டசபையிலே 2023 சொல்லியிருக்கிறார், நிச்சயமா நாங்க செய்வோம்னு. அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு நாள் இருந்துட்டோம். இப்ப வந்து நிச்சயமா ஏமாத்திருக்காங்க, உறுதியா ஏமாத்திருக்காங்க. ஆனா நிச்சயமா இதுல வந்து விளைவுகளை சந்திப்பாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புல திமுகவோட வாதம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு மாநில கணக்கெடுப்பு நீங்க சொன்ன மாதிரியே வந்து சர்வே எடுத்தாங்க அப்படின்னா பீகார் மாதிரியே சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணி வச்சிரும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லி RS பாரதி மாதிரியான தலைவர்கள் சொல்றாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல போனா தாங்காது. சோ வந்து இப்ப ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், பீகார்ல வந்து சர்வே இன்னும் யாரும் ஸ்டே பண்ணல. சர்வே வந்து யாரும் ஸ்டே பண்ணல. பீகாருடைய ஹைகோர்ட்டும் சரி, இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டும் பீகார் எடுத்த சர்வே வந்து ஸ்டே பண்ணல. பண்ணல. அதை வைத்து சர்வே வைத்து அவங்க வந்து ரிசர்வேஷன் வந்து 60ல இருந்து 75 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க சொல்ற காரணம் வந்து இது வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது ரிசர்வேஷன். இது வந்து இன்அடிக்வசியும் ரெண்டுமே சேர்த்து தான் நீங்க பண்ணணும். அந்த காரணத்துக்காக தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து நாங்க we will hear it larger hearing in September சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். அதனால யாருமே வந்து சர்வே ஸ்டே பண்ணவே இல்லை. இங்க சர்வே கூட நடக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அது இல்லாம இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு நீ ஆபத்து வந்திருக்கு. இது நான் திருப்பி தினம் நான் சொல்லிட்டு வரேன் முதலமைச்சர் கிட்ட. முதலமைச்சர் இது கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா 2007 வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு 1993 வழக்கு போட்டாங்க. மண்டல் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்திரா சாணி கேஸ் வந்து 50% தான் இருக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம்
உடனே 93 வழக்கு போட்டாங்க. 94 அந்த வழக்குக்கு பிறகுதான் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து 9வது அட்டவணையில் 9th ஷெட்யூல்ல வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சட்டத்துக்கு அந்த 9 அங்க ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதன் பிறகு இந்த கேஸ் வந்து 2007 தான் வந்தது. 2007 வந்து 2010 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தீர்ப்பு என்னன்னா, இன்னைக்கு நாங்க 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்க ஒத்துக்கிறோம், அலோ பண்றோம், ப்ரொவைடட் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க டேட்டா எடுத்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். 2010ல சொல்றாங்க. 11ல அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சியில நாங்க 10ல ஐயா கலைஞர் போய் பாக்குறாரு. இது சுப்ரீம் கோர்ட் இதில் ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்றாரு, நிச்சயமா நான் பண்றேன்னு கலைஞர் உதவி கொடுக்குறான், நான் பண்ணல. 2011 ஜெயலலிதா அம்மையார் வராங்க. அப்போ வந்து ஜனார்தன் கமிஷன்ல போயிட்டு ஏதோ ஒரு ஃபேக்ட் டேட்டாலாம் சொல்லிக்கிளி 69% ரிசர்வேஷன்ல 75% வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க. அது வந்து கோர்ட்ல வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு அக்செப்டன்ஸ்னா இல்ல அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அப்புறம் 2016ல ஒரு பையன் கேஸ் போடுறாரு. அப்புறம் திருப்பி 2021ல இன்னொரு நபர் வந்து கேஸ் போடுறாரு சுப்ரீம் கோர்ட்ல. ஏன் 50% கேப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இந்த கேஸ் வந்து அப்போ மராத்தா ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வேஷன் இஷ்யூ ஓடிட்டு இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, மராத்தா ஜட்ஜ்மெண்ட் பிறகு நாங்க இதை எடுப்போம் எடுத்து சொல்ல. அப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல குலசேகரன் ஜஸ்டிஸ் குலசேகரன் கமிஷனை போடுறாங்க. ஏன்னா 69% ரிசர்வேஷனை பாதுகாக்க அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே இருக்கு. 69% ரிசர்வேஷன் பாதுகாக்க ஜஸ்டிஸ் குலசேகரன் கமிஷனை போடுறாங்க. அவங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திமுக வந்ததுக்கு அப்புறம் அந்த கமிஷனே நீக்கிறாங்க. அப்போ உண்மையிலே திமுகவுக்கு வந்து சமூக நீதி மேல அக்கறை இருந்ததுன்னா அந்த குலசேகரன் கமிஷன் எதுக்குன்னா 69% ரிசர்வேஷன் பாதுகாக்க டேட்டா எடுக்கணும் அவரு. ஆனா அதையும் கமிஷன் எடுத்துடுறாங்க. இப்போ அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. என்னைக்குன்னா வரும். வந்ததுன்னா ஜட்ஜி கேட்கிற முதல் கேள்வி டேட்டா இருக்கா, டேட்டா இல்லைன்னா 69% ரிசர்வேஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு நீங்க சென்சஸ் டேட்டா எல்லாம் தேவையில்லை, ஏதோ ஒரு டேட்டா கொடுங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 டேட்டா வச்சா நிச்சயமா ஏத்துப்பாங்க. அதுவும் டேட்டா தான். டேட்டாஸ் அவங்க தான் டேட்டா கொடுக்கணும், இவங்க எடுக்க முடியாதுலாம் கிடையாது. பீகார்ல எடுத்த டேட்டா மாதிரி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 டேட்டா எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல போய் டேட்டா இவ்வளவு இருக்கு, 69% மேல எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இருக்கிறாங்கன்னு ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கு டேட்டா எடுக்கணும். இல்ல நிச்சயமா மிகப்பெரிய பிரச்சனை வரும். இந்த ரிசர்வேஷன் 69 போயிடும். இவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சுயநலத்துக்காக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கிறது. அதெல்லாம் நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அது என்னென்ன செய்யணுமோ நிச்சயமா நாங்க சட்ட ரீதியிலும் போகணும், அரசியல் ரீதியிலும் நாங்க அனுப்புவோம். என்ன அணுகுமுறை? நிச்சயமா நாங்க கேட்க போறோம். நாங்க உறுதியா நாங்க கேட்போம், கேட்டுட்டு இருக்கிறோம். இனியும் நாங்க கேட்க போறோம். மத்திய அரசு அதாவது 2026ல தான் வந்து சென்சஸ் எடுப்பாங்க. வாய்ப்பு இன்னைக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏங்க இன்னைக்கு எனக்கு பசி எடுக்குதுங்க. இல்ல நாளைக்கு தான் உனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்றது இல்ல. என்ன இருக்குது? இன்னைக்கு பசி எடுக்கு, இன்னைக்கு வேணும் எனக்கு சாப்பாடு. இல்ல நீ 3 நாள் வெயிட் பண்ணு, 3 நாளுக்கு அப்புறம் உனக்கு பிரியாணி என்ன போடுறேன்னு சொல்றதுலாம் என்ன இருக்கு? யாரு உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குது? அதாவது இப்ப மட்டும் கிடையாது. நான் அமைச்சரா இருந்த நேரத்துல இருந்து இந்த கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறோம். நான் அமைச்சரா இருந்த நேரத்தில் 135 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்கி அன்றைய அமைச்சர் உள்துறை அமைச்சர் சிவராஜ் பட்டேல போய் பார்த்து நீங்க உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட சென்சஸ் கூட நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை வச்சோம். அப்புறம் ஒரு அங்க டெல்லியிலே ஒரு நேஷனல் கான்பரன்ஸ் வச்சோம், அழுத்தம் கொடுத்தோம். பார்லிமெண்ட்ல அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அப்போ வந்து அன்னைக்கு அமைச்சர் பிரணாப் முகர்ஜி வந்து சொன்னார், பார்லிமெண்ட்ல சொன்னார், அடுத்த 2011 சென்சஸ்ல நிச்சயமா நாங்க கொண்டு வருவோம் சொன்னார். ஒண்ணு. அதுக்கப்புறம் 2011ல நாங்க அப்போ இல்ல, நாங்க ஆட்சியில் இல்ல.
என்னப்பா என்ன அவசரம் அவ்வளோ உணர்ச்சி படுறீங்க? என்ன அது? நான் தான் உணர்ச்சி வசப்படணும். நீங்க மீடியா நீங்க அமைதியா கொஞ்சம் பதமா கேளுங்க. டென்ஷன். தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடு. இல்ல இல்ல தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா. இல்ல இல்ல நிச்சயமா நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. நாங்க மோடி கிட்ட கேட்டு இருக்கிறோம், இனியும் கேட்க போறோம், நிச்சயமா செய்ய போறோம். சார் இப்ப 2011 சென்சஸ்லயே திருப்தியாப்பா, திருப்தி தானே? ரைட். சார் 2011 சென்சஸ்லயே வந்து கேஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க சார். ஆனா பட் பிஜேபி அதான் வெளியில அதாவது ஒரு அறகுறையா, அதாவது கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி தான் எடுக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கிட்ட அவங்க கிட்ட வந்து டெக்னாலஜியும் கிடையாது, ஆளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒன்று பேருக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க. 2003 வச்சுட்டாங்க. அதெல்லாம் இன்னும் அதை குறையான பிரச்சனை, நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது அதுல.